குழந்தை உனக்கு நல்லபடியா பிறந்துரும். அம்மா அட்டை தாங்க பிடிக்க போயிருக்கா, நீ அழாத. வலி தாங்க முடியல சாமி. ஆமா என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்கேன்? டேபிள் போட்டு வச்சிருக்கேன், டீ கடை வச்சிருக்கேன். டீ கடை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த பையன கடையில என்ன இருக்குன்னு கேட்டேன். டீ கடையில என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். டீ தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? டீ கடை தான் வச்சிருக்கேன். அந்த பையன கடையில என்ன இருக்குன்னு தான் கேட்டேன். இதுல நீ மிரட்டுற மாதிரி என்ன வேணும் கேட்க? ஓனர், அது வந்து நீங்க கோமா கேட்டீங்களா, அதே மாதிரி எனக்கும் கோமா பதில் வந்துட்டு ஓனர். நல்லா வர, எனக்கு நல்ல வாயில வரும். ஆமா என்னதான் இருக்கு? டீ இருக்கு ஓனர். என்னது டீ தான் இருக்கா? இந்த டீ கடையில பையன வடல போட்டு இப்ப அதெல்லாம் இல்லையாக்கா? பயண வடை இல்லை ஓனர், மெதுவடை போட்டுப்பேன். இன்னைக்கு அது போடல. இப்போ என்ன ஓனர் உங்களுக்கு? நான் எங்க அம்மையை டீ போட சொல்லிட்டு இங்க வந்து வடை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓனர், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டிய. உங்க அம்மையே வடையை சுட சொல்லிட்டு இங்க வந்து நீங்க டீ வாங்க வந்திருக்கணும் ஓனர். ஆமா, என் வீட்டு மாட்டுல பால் கறந்து தண்ணி ஊத்தி ஊத்திக்கிட்டு இருப்பேன். நாங்க வந்து டீ வாங்கணும் போல்க. அப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல ஓனர், டீ மட்டும் தான் இருக்கு. நல்லா இருக்கு. எதுக்கு கடை திறக்கணும்? அப்படியே உன் கடை டீ கீவ்ல இருந்து எல்லாரும் குடிச்சிட்டு இருக்க மாதிரி தான். இந்த வடை கிட்ட பச்சி போட்டு வச்சீங்கன்னா அதை நம்பி டீயும் விற்கும். இந்த வெறும் டீ யார் குடிப்பா? அதுவும் கல்வி தண்ணி மாதிரி இருக்கும். ஓனர், உங்களுக்கு வேண்டாம்னா போங்க ஓனர். வேண்டாம், செலமக்க கடையில் வடை இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கிடுங்க. என்ன அவ கடைக்கு விளம்பரம் பண்றியோ? இந்த விளம்பரத்துக்கு அவ ஏதோ பணம் தரணும். இல்ல ஓனர், வடை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அதான் சொன்னேன். 4 நாள் பட்டினி கிடந்தாலும் அவ கடை வடையை நான் திங்க மாட்டேன். சரி ஓனர், உங்களுக்கு டீ வேணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்போ போங்க ஓனர். எதுக்கு இங்க நின்னுட்டு ஏசிக்கிட்டே நிக்கிறிய? நான் சொத்த நேரம் உட்கார்ந்தே இருப்பேன். அப்போ நீ வியாபாரம் பண்ண வரல, டைம் பாஸ் பண்ண தான் வந்து உட்கார்ந்துக்க. வர வர நீயும் சரியில்லை, உன் வியாபாரமும் சரியில்லை. நான் போறேன். தம்பி, ஆட்டோக்கார தம்பி. என்னக்கா? தம்பி, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் வரைக்கும் போணும். இல்லப்பா, ஜாலில இல்ல, ரொம்ப கஷ்டம்பா. அதெல்லாம் இல்லப்பா. இல்ல தம்பி, வீட்ல போய் மகளை ஏத்திட்டு தான் போகணும். எவ்வளவு ஆகும் தம்பி? என்னது 250 ரூபாயா? 5 ரூபாய்க்கு வருமா தம்பி? ஏ சில்பா, என்னாச்சு? 5 ரூபாய்க்கு ஜாமான் தான் கேட்பானி பத்தங்க வந்து ஆட்டோவும் பேரம் பேசிட்டு இருக்கா. உன்னால இதுல இருந்து வீடு வரைக்கும் நடந்து போக முடியாதாக்கா? இப்பெல்லாம் 5 ரூபாய்க்கு ஆட்டோ வராது, சைக்கிள் கூட வராது. சரோஜாக்கா, நீங்க வேற நிலைமை தெரியாம பேசாதங்க. நான் அவசரமா போக வேண்டியிருக்கு. அவசரமா போய் மட்டும் என்ன பண்ணிட போற? ஏன் கூட வா சில்பா, நானும் வீட்டுக்கு தான் போறேன், ஒண்ணா போவோம். இல்லக்கா, நான் என் மகளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இவன்ட்ட கேட்டா 5 ரூபாய்க்கு வர மாட்டேன், 250 ரூபா ஆகும்னு சொல்லியாங்கா. கொஞ்சம் எனக்காக பேசுங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறதுக்கு 5 ரூபாய்க்கு யார் வருவா? 5 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிக்கி நடந்தே போயிடலாம். சரோஜாக்கா, என் பிள்ளையால நடக்க முடியாதுக்கா. ரோசி பிள்ளை வயிற்று வலியில படுத்துட்டு துடிச்சிட்டு கிடக்காக்கா. என்னது, வயிற்று வலி வந்துட்டா? ஆமாக்கா. அதான் 5 ரூபாய்க்கு ஆட்டோ கூப்பிட்டா வர மாட்டேங்க. சீ, நீ எல்லாம் என்னம்மா? உன் மவ வயிற்று வலி துடிச்சிட்டு இருக்காங்க, இங்க வந்து 5 ரூபாய்க்கு வருமான்னு கேட்டுட்டு இருக்காமல்க. நீ எல்லாம் என்ன மனுஷி? கொஞ்சமா மனசாட்சி இருக்கா இல்லையா? அவ மவ பிரசவ வலியில துடிச்சிட்டு கிடக்கலாம். அதுக்கு தான் ஆட்டோ கூட வந்திருக்கா. என்ன தம்பி சொல்லியா? வீட்லதான் தம்பி, உடனே வண்டி எடுப்போம். சிலுப்பா, நானும் வரேன். நீ பண்றது பார்த்தா உன் மகளுக்கு ஒழுங்கா குழந்தை பிறக்க விடுவியானே தெரியல. ஆட்டோல யார், நானும் வரேன், போவோம். ஆமா சேகர், எப்பவுமே எனக்கு
ரொம்ப வாய் பேசுறீ. உங்க அக்கா ஆஸ்பத்திரி செலவுக்கு ரூபாய் பரட்டிட்டு வா போ. எங்க அம்மா தான் ரூபாய் இல்லங்கல, நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யுங்களா. இல்லாத பட்டவியலுக்கு இருக்கவே தான் கொடுக்கணும். நான் எங்க ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். உங்க அம்மா ரோட்ல பார்த்துட்டு அப்படியே பின்னாடி ஓடி வந்தாச்சு. எப்படியாவது ரூபாய்